Hi students, 9th standard maths, exercise 3.9, question number 2. கீழ்காண்பவற்றிற்கு மீப்போவா காண்க. Find the GCD of the following. Subdivision 1, 2x plus 5, 5x plus 2. இப்போ இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா GCD கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ GCD கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பைனாமியல் கொடுத்துருக்காங்க, அதாவது இரண்டு ஈருறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைனாமியல் என்னன்னு தெரியும், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பைனாமியல் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பைனாமியல் பார்த்தீங்கன்னா 2x plus 5. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால இதை நம்ம பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல் கொடுத்தாலும் சரி, மோனோமியல் கொடுத்தாலும் சரி, ட்ரைனாமியல் கொடுத்தாலும் சரி, இல்லை பாலினாமியல் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x இருக்குது, இங்கே 5 இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமன் ஃபேக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும். 1 தவிர வேறு எந்த ஃபேக்டரும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கான ஃபேக்டராக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 2x plus 5 இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்கும். இந்த 1 தவிர வேறு எந்த நம்பரும் காமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. So 2x plus 5 is equal to 1 into 2x plus 5. வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது, இந்த இடத்துல வேற எந்த வேரியபிளும் வரவே இல்லை. ஸோ காமன் வேரியபிளும் இல்லை, அதனால தான் 1 மட்டும்தான் இங்கே ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2x plus 5ல் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 1 நம்ம வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே உள்ளே எழுதியிருக்கோம். அதே போல் 5x plus 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லையுமே காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. பிகாஸ் இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கனால இதுக்கு காமன் ஃபேக்டர் எப்போவுமே 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 1 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் வேல்யூஸ் 5x plus 2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போது 2x plus 5க்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 2x plus 5. அதே போல் 5x plus 2க்கான காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 into 5x plus 2. இப்போது ஸ்ப்ளிட் பண்ண இந்த ஃபேக்டர்ஸ்லேயே ரெண்டுலேயுமே வந்திருக்கிற காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 1 மட்டும்தான். இந்த 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இந்த இடத்துல இல்லை. Therefore GCD is equal to 1. பிகாஸ் கொடுத்துருக்க இந்த பைனாமியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் வேறு எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இல்லாததுனால நம்ம 1 தான் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் 1, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் m plus 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3 மோனோமியல்ஸுடைய பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேஸ் வேல்யூ வேரியபிள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதை ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மோனோமியல் எடுத்துக்கலாம், a பவர் m plus 1. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபார்முலா பார்த்துருப்போம், a பவர் x into a பவர் y. இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா a பவர் x plus y அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது பேஸ் வேல்யூ ஒரே மாதிரி இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை மல்டிப்ளை பண்ணும்போது காமனாக ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு பவர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். இப்போது இந்த ஃபார்முலா இருக்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு மாதிரி தான் இந்த கொஷின் இருக்க ஒவ்வொரு மோனோமியலும் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக m இருக்குது, ஒய்க்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ a பவர் x plus y which means a பவர் m plus 1 அப்படின்ற இந்த மோனோமியில a பவர் x into a பவர் y அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போது a பவர் m into a பவர் 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே போல் இந்த செகண்ட் மோனோமியிலையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், a பவர் m plus 2. இதை நம்ம இந்த ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணும்போது a பவர் m into a பவர் 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே போல் இந்த தேர்ட் மோனோமியலையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், a பவர் m plus 3 is equal to a பவர் m into a பவர் 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போது கொஷினில் கொடுத்துருக்க ஒவ்வொரு மோனோமியல்ஸையும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல இருக்க காமன் ஃபேக்டரை எடுத்துட்டோம்னா நமக்கு GCD கிடைச்சிரும். Therefore GCD is equal to, இது இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா a பவர் m அப்படின்ற ஒரு ஃபேக்டர் 3லையுமே வந்திருக்கும்.
ஸோ இங்கேயும் a பவர் m இருக்குது, இதுலேயும் a பவர் m இருக்குது, இதுலேயும் a பவர் m இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக வரனால தான் அதை காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ a பவர் mங்கிறது ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே a வந்திருக்கு, பட் இங்கே a பவர் 1 இருக்குது, இங்கே a பவர் 2 இருக்குது, இங்கே a பவர் 3 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மூணுலேயுமே ஒரே வேரியபிள் வந்துச்சுன்னா அந்த வேரியபிளை எடுத்துக்கணும், பவர்ஸில் எது லீஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கே 2, இங்கே 3 இருக்குது. ஸோ லீஸ்ட் பவர்னு பார்க்கும்போது 1 மட்டும்தான். ஸோ a பவர் 1 அப்படி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிசிடி ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு, a பவர் m இன்டூ a பவர் 1. ஸோ கிடைச்ச இந்த ஃபேக்டர்ஸ், அதாவது கலெக்ட் பண்ண இந்த காமன் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a பவர் m இருக்குது இன்டூ a பவர் 1 அப்படின்னு இருக்கு. ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா காமனாக ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு பவர்ஸை ஆட் பண்ணலாம், அதாவது இந்த ஃபார்முலா மாதிரி. ஸோ a பவர் m இன்டூ a பவர் 1 விச் மீன்ஸ் a பவர் x இன்டூ a பவர் y அப்படின்னு இருந்ததுன்னா அது a பவர் x பிளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a பவர் m இன்டூ a பவர் 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணும்போது a பவர் m பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா a பவர் m பிளஸ் 1. ஸோ இதுதான் GCD. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. 2a ஸ்கொயர் பிளஸ் a, 4a ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைனாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கொடுத்துருக்க இந்த ஒவ்வொரு பைனாமியலையும் அதோடைய ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பைனாமியல் பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர் பிளஸ் a. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்படி எந்த ஃபேக்டருமே இல்லை அப்படின்னா அங்கே 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸில் பார்க்கும்போது இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக மினிமம் ஒரு a வந்திருக்கும். அந்த ஒரு ஏவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு ஏவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இங்கே a ஸ்கொயர் இருந்தது, அதில் ஒரு ஏவை வெளியே எடுத்துட்டோம். அப்போது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கும், இந்த a ஸ்கொயரில் ஒரு a மீதி இருக்கும். அப்போது 2a அப்படிங்கிறது மீதி உள்ள இருக்கும். அடுத்தது இந்த செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்ததே ஒரே ஒரு a தான். அந்த ஒரு ஏவை என்ன பண்ணிட்டோம், காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டோம். அப்போது இந்த ஒரு a காமனாக வெளியே வந்ததுனால அங்கே 1 அப்படின்ற நம்பர் மறைஞ்சிருக்கும். இப்போது மறுபடியும் இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா a இன்டூ 2a 2a ஸ்கொயர் ப்ளஸ் a இன்டூ 1 1a விச் மீன்ஸ் a அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் a, அதாவது இந்த கொடுத்த கொஸ்டினுக்கு இந்த பைனாமியில ஆன்சர் வரும். ஸோ இந்த பைனாமியில ரெண்டு டேர்ம்லையும் காமனாக ஒரு a இருந்ததுனால அந்த ஏவை வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை 2a பிளஸ் 1 அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது 4a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a இன்டூ 2a பிளஸ் 1 இதை தவிர வேற எந்த ஃபேக்டரும் நம்மளால ஸ்பிட் பண்ண முடியல. அதனால தான் நம்ம அடுத்த பைனாமியலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்த பைனாமியல் பார்த்தீங்கன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே காமன் வேரியபிள்ஸ், அதாவது காமன் லெட்டர் எதுவுமே இருக்காது. இங்கே a வந்திருக்கு, இங்கே ஏவே வரல. அப்போ காமன் வேரியபிள் கிடையாது. பட் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் வந்ததுனால a ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதுக்கு முன்னாடி ஒரு 4 இருக்குது, 4 அப்படின்றதும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சென்டரில் மைனஸ் இருக்குது, மைனஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்குது. 1 அப்படின்றதும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த பைனாமியில் கொடுத்துருக்க எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 அப்படின்றது 2 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற a ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் 1 இருக்கு இல்லையா, 1 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். அதனால 1க்கு பதிலாக 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது 2 ஸ்கொயர் a ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுக்குமே பவர் காமனாக இருக்கனால 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் 1 ஸ்கொயர். இதை இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அப்போது 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸை a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ இங்கே a ஸ்கொயருக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள், 2a இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ 2a, b யோட வேல்யூ 1.
அப்போ ஏவுக்கு பதிலாக 2a அப்படின்னு அப்ளை பண்ணினோம், பிக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் a plus b 2a plus 1 into a minus b 2a minus 1 இந்த மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆகும். அப்போ 4a square minus 1 அப்படின்ற இந்த பைனாமியலுக்கு பதிலாக 2a plus 1 into 2a minus 1 அப்படின்னு ஃபேக்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இதை தவிர வேற எந்த ஃபேக்டரும் இதுக்கு மேலே இதில் ஸ்பிளிட் பண்ணி எழுத முடியாது. அப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா a into 2a plus 1 and then 2a plus 1 into 2a minus 1. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லையுமே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2a plus 1 2a plus 1. இந்த பைனாமியல் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். இதை தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இதில் இருக்காது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஜிசிடிக்கு எடுத்துக்க முடியும். therefore GCD is equal to ரெண்டுலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா 2a plus 1 இருக்கு. ஸோ இதை தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இந்த ரெண்டு பைனாமியலையும் இல்லை. ஸோ இதுதான் கொடுத்துருக்க இந்த பைனாமியல்ஸுடைய GCD. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பாருங்க. 3a square, 5b cube, 7c power 4. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு மோனோமியல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3, 5, 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் 1. அண்ட் தென் வேரியபிள்ஸ் பார்க்கும்போது இங்கே a இருக்குது, வேற எங்கேயுமே a இல்லை. அதே போல் இந்த செகண்ட் மோனோமியலில் b இருக்குது, வேற எந்த இடத்துலையுமே b இல்லை. அதே போல் இந்த தேர்ட் மோனோமியலில் c இருக்குது, வேற எந்த இடத்துலையும் c இல்லை. அப்போது காமன் வேரியபிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டேர்ம்ஸில் எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேரியபிள்ஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ காமன் வேரியபிள்ஸும் இல்லை, காமன் கான்ஸ்டன்ட்ஸும் இல்லை. அப்போது நமக்கு இங்கே காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் காமன் ஃபேக்டர், யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இதோடைய சொல்யூஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. 3a ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. 1 into 3a ஸ்கொயர். அதே போல் அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா 5b கியூப். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 into 5b கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் 7c பவர் 4 இதையும் 1 into 7c பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது மூணுலேயுமே காமனாக இருக்குது. இதை தவிர வேற எந்த நம்பரும் காமனாக இல்லை. therefore GCD is equal to 1. நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் காமனாக இருக்குது. வேரியபிள்ஸில் எதுவுமே காமனாக இல்லை. இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே c இருக்குது. ஸோ மூணுலேயும் 3 விதமான வேரியபிள்ஸ் இருக்குது. காமன் வேரியபிள் எதுவுமே இல்லை. அப்போது ஃபைனலாக பார்க்கும்போது கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கான GCD பார்த்தீங்கன்னா 1. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5 பாருங்க. x power 4 minus 1, x square minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த பைனாமியல்ஸை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பைனாமியல் பார்த்தீங்கன்னா x power 4 minus 1. ஸோ இந்த பைனாமியலை நம்ம ஃபேக்டர்ஸ் ஸ்பிளிட் பண்ணணும், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும். அதோடைய ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த x power 4 minus 1 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த x power 4க்கு பதிலாக x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இந்த 1 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதனால இதை நம்ம 1 ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் அப்ளை பண்ணும்போது ஏவோட வேல்யூ இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ a எங்கெல்லாம் வருதோ அங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும். பிக்கு பதிலாக இந்த ஸ்கொயர்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் பியோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். அப்போது ஏவுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும், பிக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா a ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்.
மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. பட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இதை நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் டேர்ம். மைனஸ் 1 இருக்கு இல்லையா, சென்டரில் மைனஸ் வந்திருக்கு. 1 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. மறுபடியும் இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போது இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம், இதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் இந்த ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்கொயருக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த ரெண்டு பவரையும் கேன்சல் பண்ணுறோம்னா ஏவோட வேல்யூ எக்ஸ். அப்போ ஏ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 பவர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் 1 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 1ஓட பவரில் எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் நமக்கு அகைன் 1 தான் வரும். அதனால் இங்கே 2 வரணுங்கிறதுக்காக இங்கே நம்ம 2 இருக்கிறதா நினச்சிக்கலாம், இல்லை 2 அப்ளை பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறோம்னா பியோட வேல்யூ 1. ஸோ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல எக்ஸ், பியோட வேல்யூ இந்த இடத்துல 1. அப்போது ஏவுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதிலாக 1. ஃபர்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி முடிஞ்சது, அடுத்தது ஏ மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இந்த பைனாமியலுக்கான ஃபேக்டர்ஸ் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இது ஒரு 4th ஆர்டர் ஈக்குவேஷன் இல்லையா, அப்போ அதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். 1 2 இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 ஃபேக்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக 4 ஃபேக்டர்ஸை இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாகவும் நம்ம 2 ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும். விச் மீன்ஸ் இதோடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2. சிமிலர்லி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 1 அப்படின்றதும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, ஸோ 1ஐயும் நம்ம இந்த இடத்துல பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். இதை பார்க்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த பவர்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம்னா ஏவுக்கு நேராக எக்ஸ் இருக்கும், அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ். அதே போல் இந்த பவர்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம்னா பிக்கு நேராக 1 இருக்கும், அப்போ பியோட வேல்யூ 1. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த டேர்ம்ஸை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 1. அதே போல் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இதுக்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. பிகாஸ் இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், பிகாஸ் இதோட ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது. அப்போ இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர்ஸை இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்துல 2 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போது ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸில் காமனாக எது இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். தேர்ஃபோர் ஜிசிடி. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே வந்திருக்கு. காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுலேயுமே வந்திருக்கு. அதே போல் எக்ஸ் மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்திருக்கு. அப்போது காமனாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம இங்கே கரெக்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6 பாருங்கள். ஏ பவர் 3 மைனஸ் 9 ஏ எக்ஸ் ஸ்கொயர் கமா ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பைனாமியல் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் 9 ஏஎக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த 2 டேர்ம்லையுமே ஒரு காமன் டேர்ம் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ பொதுவாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ 3 டைம்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் ஏ பவர் 3. இங்கே அதே ஏ பவர் 1 டைம் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே மினிமம் ஒரு ஏ இருக்கும். அந்த ஒரு ஏவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஒரு ஏவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏ கியூப் இருந்தது, ஒரு ஏ வெளியே வந்ததுன்னா ரிமைனிங் ஏ ஸ்கொயர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 இன்டூ ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது. இங்கே இருந்ததே ஒரு ஏ தான், அந்த ஒரு ஏ வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இந்த 9ம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் உள்ளே இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் 9 ஏஎக்ஸ் ஸ்கொயரை ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சால் இன்னும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம்.
ஸ்ப்ளிட் பண்ண முடியலனா இவரை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க இந்த ஏவை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ உடைய பவர் 2 இருக்குது, ஸோ ஏ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எக்ஸ் உடைய பவர் 2 இருக்குது, ஸோ எக்ஸும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 9 அப்படின்ற இந்த நம்பரும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 9 அப்படின்றது 3 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, அதனால் ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். பக்கத்தில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஏ ஸ்கொயர் இதையும் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுக்குமே பவர் ஒரே மாதிரி இருக்கனால அதை காமனாக 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இது பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்க இந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த பவர்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏவோட வேல்யூ ஏ தான், பிகாஸ் இங்கே ஏவுக்கு நேராக ஏ தான் இருக்குது. அதே போல் இந்த பி ஸ்கொயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா 3x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர்ஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பியோட வேல்யூ 3x. ஸோ ஏ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஏ அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். பிக்கு பதிலாக மட்டும் 3x அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி, அப்போது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 3x, ஸோ ஏ ப்ளஸ் 3x. அதே போல் ஏ மைனஸ் பி, ஸோ ஏ மைனஸ் பிக்கு பதிலாக 3x. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர். இந்த பைனாமியலுக்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா a இன்டூ ஏ ப்ளஸ் 3x இன்டூ ஏ மைனஸ் 3x. இப்போது அதே போல் a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயருக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்கொயரில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது a மைனஸ் 3x இன்டூ a மைனஸ் 3x, பிகாஸ் இங்கே பவர் 2 இருந்து அதனால இந்த மோனோமியில் 2 டைம்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மோனோமியலுக்கு இங்கே ஒரு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த செகண்ட் பைனோமியலுக்கும் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போது கிடைச்ச இந்த ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணிட்டு ரெண்டுலேயுமே வந்திருக்க காமன் ஃபேக்டர் தான் நம்ம ஜிசிடிக்கு எடுத்துக்க முடியும். தேர்ஃபோர் ஜிசிடி is equal to இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா a மைனஸ் 3x அப்படின்ற இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ a மைனஸ் 3x இங்கேயும் இருக்குது, அதே போல் a மைனஸ் 3x இங்கேயும் வந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கே 1 டைம் வந்திருக்கு. எப்போவுமே பவர் வந்து எது மினிமமாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ a மைனஸ் 3x இங்கே ஒரு நம்பருக்கு இங்கே ஒரு ஃபேக்டர் நம்ம பேராக எடுத்துக்கலாம். அப்போது a மைனஸ் 3x. இதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃபேக்டரும் இங்கே இருக்காது. அதாவது இந்த ஏவுக்கு வேறு எந்த ஒரு ஏவும் இங்கே பேர் இல்லை. அதே போல் இந்த a ப்ளஸ் 3xக்கு வேறு எந்த ஒரு a ப்ளஸ் 3xும் இந்த இடத்துல பேர் இல்லை. இருந்த ஒரு a மைனஸ் 3xக்கு இங்கே ஒரு a மைனஸ் 3xை பேராக எடுத்துக்கிட்டோம். அதாவது இது ரெண்டையும் ஒரு பேரை நம்ம எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம காமனாக இருக்கனால ஜிசிடிக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த a மைனஸ் 3xக்கு பேர் இல்லை, அதனால நம்ம விட்டுட்டோம். அப்போது கொடுத்துருக்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா GCD equal to a minus 3x. This is the answer. That's all.